வெல்கம் டு சயின்ஸ் சிம்பிளிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் சமச்சீர் கல்வியோட 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இருக்க ஹிஸ்ட்ரி சாப்டர்ஸ் யூனிட் 2 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன் என்ற டாப்பிக்கில் இருக்கிற எல்லா சப் டாபிக்ஸ் பற்றின ஒரு குவிக் ரிவிஷன் நோட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது கண்டிப்பாக யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இன்னும் மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, முக்கியமான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெர்மினாலஜிஸ் பற்றி பார்ப்போம். ஸோ அர்பன் சொசைட்டி அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எதை அர்பன் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, எந்த மாதிரியான குரூப் வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டா ப்ராப்பரா லைஃப் லீட் பண்ணக்கூடிய தேவையான விஷயங்களெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிறவங்கள அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் அண்ட் மென்ஷன் ஹிஸ்டரியோட ரெக்கார்ட்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே அர்பன் சொசைட்டிஸ்ன்னு சொல்றாங்க. அவங்க கண்டிப்பா ஹண்டர் கேதரர் குரூப்பை சேர்ந்தவங்களா இல்ல. அதே மாதிரி புது கற்கால மனிதர்கள் ஃபாலோ பண்ண அந்த ஃபார்மிங் ப்ராக்டிசஸும் அவங்க ஃபாலோ பண்ணாத ஒரு சொசைட்டிஸா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப், இந்த மாதிரி ஒரு அப்கிரேடான ஒரு குரூப் தான் அர்பன் சொசைட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஹண்டர்ஸ் கேதரர்னா நமக்கு தெரியும். ஹண்டர்ஸ்னா என்னன்னா வேட்டையாடுற சமூகம். கேதரர்ஸ் அப்படின்னா என்னது, காட்டுக்குள்ள போயிட்டு பழம் அதெல்லாம் காய்கறிகள்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு லைஃப் லீட் பண்ணக்கூடிய சமூகங்கள். இத மாதிரியான இல்லாம ஒரு ஆர்கனைஸ்டா இருந்தாங்க. ஆர்கனைஸ்ட்னு அவங்க எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெல் பிளான்ட் சிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அவங்க வாழக்கூடிய இடம் ரொம்ப பிளான்டா கரெக்டா இப்படிதான் இருக்கணும், ஒரு வீடு இப்படி இருக்கணும், அந்த மாதிரியான ஒரு பிளானிங்கோட ஒரு சிட்டிஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ட்ரேடிங் நடந்திருக்கு. கிராஃப்ட்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க. கிராஃப்ட்ஸ்ல என்னன்னா, நம்ம பீட்ஸ் மேக் பண்றது, அப்புறம் வந்து கிளாஸஸ், அப்புறம் பாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கைவினை பொருட்கள்லாம் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனா இருந்திருக்கிறாங்க. அதாவது ஏர்லி ஸ்டேட்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். அத பத்தின ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு இருந்திருக்கு. ரொம்ப முக்கியமா சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் இருந்திருக்கு. சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் சமுதாயத்துல ஆ நாங்க ஹைரார்கில நாங்க பெரியவங்க, நீங்க இவங்க, சின்னவங்க அந்த மாதிரியான ஒரு டிஃபரன்சஸ் வந்து சோஷியல் சமுதாயத்துல நெறைய ஒரு டிஃபரன்சஸ் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எதுல பார்க்குறாங்கன்னா, எந்த குரூப் ஆஃப் சொசைட்டீஸ பார்த்தாங்களோ, அததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அர்பன் சொசைட்டின்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ சிவிலைசேஷன்ன்ற டெர்ம் எத டிஸ்டிங்கிஷ் பண்ணுதுன்னா, இயர்லி சொசைட்டீஸையும் அர்பன் சொசைட்டியும் டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இயர்லி சொசைட்டிலேருந்து ஃபார்ம் ஆன ஒரு புதுவிதமான ஒரு சொசைட்டி அது அர்பன் சொசைட்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அர்பன் சொசைட்டி ஃபார்மேஷனை இருக்க அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிலைசேஷன். அதாவது ரொம்ப அட்வான்ஸ்டு ஆர்கனைஸ்டு வே ஆஃப் லைஃப் ஸ்டைலை எப்போ மக்கள் லீட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னா சிவிலைசேஷன். நாகரிகத்தை நோக்கி மனிதன் வாழ்க்கை வந்து மூவ் ஆகுது. ஸோ அந்த அந்த ப்ராசஸ தான் அவங்க வந்து சிவிலைசேஷன் சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. ஸோ சிவிலைசேஷனா முன்னாடியே சொன்ன மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு, பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, கிராஃப்ட்ஸ் இருக்காங்க, பில்டிங்ஸ், ரைட்டிங்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எதை பத்தி கண்டிப்பா படிச்சுக்கணும்னா, உலக அளவுல ரொம்ப 4 முக்கியமான சிவிலைசேஷன்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து எஜிப்தியன், மெசபொட்டாமியன், சைனீஸ் அண்ட் இண்டஸ் சிவிலைசேஷன். இண்டஸ் சிவிலைசேஷன் பத்தி நம்ம நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் இந்த சிவிலைசேஷன்ஸ் பத்திலாம் நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஸோ அதோட ஒரு ஜிஸ்ட் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரியான பெரிய பெரிய நாகரிகம்லாம் தோண்டிட்டு இருக்கும்போது, சவுத் இந்தியால இன்னமும் நியோலித்திக், ஆக்ரோ பாஸ்டோரல் கம்யூனிட்டிஸா தான் இருந்தாங்க. மைக்ரோலித்திக் அண்ட் ஹண்டர் கேதரர் சொசைட்டியா மட்டும் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க புது கற்கால மனிதர்களும் அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் பிராக்டிசஸ அவங்க பண்ணிட்டு இருந்த கம்யூனிட்டிஸா தான் வந்து சவுத் இந்தியால இருந்தாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம எஜிப்தியன் சிவிலைசேஷன் பத்தி பார்ப்போம். ஸோ ஈஜிப்தியன் சிவிலைசேஷன் அதோட ஜியோகிராஃபி. ஃபர்ஸ்ட் ஈஜிப்த் அப்படின்ற அந்த பிளேஸ் எங்க இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கான்ற அந்த கான்டினென்ட். ஸோ ஆப்பிரிக்கன் கான்டினென்ட் நமக்கு தெரியும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி ஒரு கான்டினென்ட் நம்ம மேப்ல பார்த்திருப்போம், ஆப்பிரிக்கா அப்படின்றது.
ஸோ அந்த ஆப்பிரிக்காவோட நார்த், இத நார்த்ன்னு வச்சுப்போம். சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். ஸோ அந்த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ல தான் இந்த ஈஜிப்ட் அப்படின்றது இருக்கு. ஸோ ஆப்பிரிக்கா அப்படின்ற அந்த கான்டினென்ட்ல எங்க நம்ம வந்து ஈஜிப்ட்ன்ற பிளேஸ பார்க்கலாம் அப்படின்னா, நார்த் ஈஸ்டர்ன் கார்னர்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஈஜிப்த சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சீ இருக்கு. ஸோ ஈஜிப்ட் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னா, ஈஜிப்தோட ஈஸ்ட்ல ரெட் சீ இருக்கு. ஈஜிப்தோட நார்த்ல மெடிட்டரேனியன் சீ இருக்கு. ஸோ ஈஜிப்ட் 2 சீய சுத்தி இருக்கு. ஒண்ணு ரெட் சீ, இன்னொன்னு வந்து மெடிட்டரேனியன் சீ. இந்த ஈஜிப்ட் வந்து எப்படி வளம் அடையுது? இரிகேட்டட்னா அது வளம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த இடம் எப்படி வளமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர் நைல். நைல் என்ற நதியால மட்டும் தான் அது வளமா இருக்கு. இந்த நைல் நதி எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் விக்டோரியா. ஸோ ஆஃப்ரிக்கால இந்த சவுத் சைட்ல இருக்கிற லேக் விக்டோரியாலேருந்து நமக்கு ரிவர் நைல் கிடைக்குது. ஸோ இது ஃபார்மேஷன் ஆகுற இடம் வந்து லேக் விக்டோரியா. எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்ல இருக்கிற மெடிட்டரேனியன் சீல போயிட்டு அது வடிகால் ஆகுது. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஈஜிப்த பத்தி கேட்டாங்கன்னா, ஈஜிப்தோட லொகேஷன் நமக்கு தெரியணும். நார்த் ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. அப்புறம் வந்து அது அத சுத்தி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சீ இருக்கு. அதுக்கப்புறம் மெடிட்டரேனியன் சீ இருக்கு. அப்புறம் இந்த ஈஜிப்ட் வந்து யாரால வந்து வளம் அடையறாங்க அப்படின்னு பார்த்தா, ரிவர் நைல். ஸோ அந்த நைல் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் விக்டோரியா சவுத் சைட்ல இருக்கு. எங்க போய் அது வடிகால் ஆகுது, எதோட கலக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் சீயோட அது கலக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். கவர்மெண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்புறம் இந்த நைல் நதிய சுத்தி 2 பக்கமும் டெசர்ட்ஸ் இருக்கு. ஸோ நைல் இந்த இந்த ஈஜிப்த வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட் ஆஃப் நைல். ஸோ நைலோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது யாரு அப்படின்னா, யார் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் ஹிஸ்டோரியன் ஹெரோடோட்டஸ். ஹெரோடோட்டஸ் யாருன்னு நமக்கு தெரியும். இவர் தான் வந்து கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. ஸோ ஹி இஸ் கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி அப்படின்னா ஹெரோடோட்டஸ். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா கிரீக். ஸோ அவர் ஒரு கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர். யவனர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ நைல் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஸோ என்ன டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நெறைய மினரல்ஸ டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால அந்த பள்ளத்தாக்கு ரொம்ப ரிச் அண்ட் ஃபெர்டைலா இருக்கு. ஈஜிப்த சுத்தி இருக்க பள்ளத்தாக்கு. அங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவியல் சாயில் அதிகமா அங்க டெபாசிட் ஆவுது. ஸோ லேக்லேருந்து நமக்கு அலுவியல் சாயில் அதிகமா அலுவியல் சாயில் அதிகமா ஒவ்வொரு வருஷமும் கொண்டு வந்து அது டிரான்ஸ்போர்ட் பண்றதுனால ஈஜிப்த் எப்பவுமே வளமா இருக்கு. ஸோ அதனால ஈஜிப்த் கிஃப்ட் ஆஃப் நைல். ஸோ அலுவியம் எதுக்கு தேவைப்படும்? நமக்கு தெரியும். அலுவியல் சாயில்ல தான் வந்து பேடி இதெல்லாம் நமக்கு வரும். அதாவது அரிசி இது மாரியான நம்ம உணவுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான மேஜர் கிராப்ஸ்லாம் அலுவியல் சாயில்ல வளரும். ஸோ அந்த மாரியான ஒரு ஃபெர்டிலிட்டி அது குடுக்கறனால தான் அதுக்கு கிஃப்ட் ஆஃப் நைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சர்ப்ளஸ் ஃபுட் கிரெயின்ஸ் குடுக்குது. அதனால தான் சிவிலைசேஷன் அங்க டெவலப்மெண்ட் ஆச்சு. ஸோ ஸோ என்ன மாதிரியான அரசர்கள்லாம் ஈஜிப்த் ஆண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் டைனஸ்டி ஆஃப் ஈஜிப்த் வந்து அந்த ரூரல்ஸ்க்கு பேர் வந்து ஹிக்ஸாஸ். அவங்க எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, வெஸ்ட் ஏஷியாலேருந்து. ஸோ ஆஃப்ரிக்காவுக்கு மேல இந்த சைடுல பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் சைடுல பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஷியா கான்டினென்ட் இருக்கு. ஸோ அந்த ஏஷியா கான்டினென்ட்ல இருக்கிற வெஸ்ட் பார்ட்லேருந்து வந்த மக்கள் வந்து வந்தவங்க தான் வந்து இந்த ஹிக்ஸோஸ். இவங்க வந்து ஈஜிப்த் ஆண்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வேற யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன்ஸ். ஸோ ஈரான்ற இடத்துலேருந்து வந்தவங்களுக்கு பேரு வந்து பீப்பிள் ஆஃப் பர்ஷியா. ஸோ அவங்களும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஈஜிப்த் ஆண்டாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து கிரீஸ் அது நாட்டிலேருந்தும், அதுக்கப்புறம் ரோம். இந்த ரோம்ன்றது இட்டாலியோட கேபிட்டல். ஸோ இந்த மாரி நகரங்கள்லேருந்து வந்து மக்கள் வந்து ஆம், எகிப்துல இருந்தாங்க. அதுக்கப்புறம் எகிப்த ஆண்ட மக்கள் பரம்பரையில கூட இவங்க இருந்திருக்காங்க அப்படின்ற மென்ஷனும் அதுல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸோ அந்த ஈஜிப்தியன் சொசைட்டி எப்படி இருந்தது, அதோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது நம்ம பார்ப்போம். ஸோ ஈஜிப்தியன்ல இருக்கிற ஈஜிப்தியன் கிங்குக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரோ. ஸோ அவரை வந்து பாரோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதாவது நம்ம அரசரே பேரரசர் அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ அத எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தியன் கிங்க வந்து பாரோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவர வந்து ரொம்ப டிவைன் ஃபார்மா, அதாவது அவர ஒரு கடவுள் மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க. கிங் அப்படின்றது கடவுள். கடவுள் மாரி இல்ல, கடவுளே தான். கிங்ன்றவரு ஒரு கடவுள்.
அப்படின்னுட்டு. ஸோ பாரோவோட ஹைரார்கி யாரு அப்படின்னா, அவருக்கு கீழ யாரு இருப்பாங்கன்னா, பாரோ தான் வந்து கடவுள். அதாவது அவர் தான் எல்லாமே. அவருக்கு கீழ வைசியர்ஸ் இருந்தாங்க. வைசியர்ஸ்க்கு கீழ கவர்னர்ஸ் இருந்தாங்க. இந்த கவர்னர்ஸ் வந்து லோக்கல் மேயர்ஸ். அவங்களுக்கு கீழ லோக்கல் மேயர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸ் கலெக்டர் இருந்தாங்க. இதுதான் வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஹைரார்கி. ஸோ இத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிங்குக்கு கீழ வைசியர்ஸ், வைசியர்ஸ்க்கு கீழ கவர்னர்ஸ், கவர்னர்ஸ்க்கு கீழ மேயர்ஸ், ஸோ மேயருக்கு கீழ டாக்ஸ் கலெக்டர்ஸ். இதுதான் ஹைரார்கி. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல மேபி மேட்ச் த ஃபாலோயிங் இல்லன்னா அரேஞ்ச் த ஆர்டர் அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு இருக்கு. ஸோ அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வைசியர்ஸ் அப்டின்னா யாரு? கவர்னர்ஸ், மேயர்ஸ் அப்டின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ வைசியர்ஸ்னா யாருன்னா ஹையர் அஃபிஷியல் லைக் மினிஸ்டர்ஸ் மாதிரி. ஸோ அவங்க யார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டெரிட்டோரிட்ட வந்து ஆண்டுட்டு இருந்தவங்க. அந்த டெரிட்டோரிஸ கிங்கோட மேற்பார்வையில ஆண்டுட்டு இருக்கவங்களுக்கு பேர் வந்து வைசியர்ஸ். இல்ல நம்ம சிற்றரசர்கள் அப்டி கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். பேரரசர்களுக்கு கீழ சின்ன சின்ன ஊர வந்து ஆம் ஆண்டுட்டு இருக்க சிற்றரசர்கள் கூட நம்ம அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆம் இந்த சொசைட்டி வந்து யாரெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுதுன்னா, ஆர்டிசன்ஸ் அதாவது கிராஃப்ட்ஸ் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. லைக் ஸ்டோன் கட்டர்ஸ், மேசன்ஸ், பாட்டர்ஸ், கார்பெண்டர்ஸ், காப்பர் ஸ்மித், கோல்ட் ஸ்மித், அப்புறம் பெசன்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் அப்புறம் வொர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தாங்க. ஸோ கண்டிப்பா தெரியும் நமக்கு ஈஜிப்ட்னாலே பிரமிட்ஸ், அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க பொருட்கள். ஸோ அப்ப கண்டிப்பா அவங்க ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்க்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தவங்களா தான் இருப்பாங்க. ஆ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த லேண்ட் யாருக்குமே வந்து அந்த ஊர்ல இருக்க லேண்ட் யாருக்கும் சொந்தம் கிடையாது. அது வெறும் கிங்குக்கு மட்டும் தான் சொந்தம். யாருமே இப்ப நம்ம சொந்தமா நிலம் வச்சிருக்கோம் இல்லையா? அது அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து கிங்குக்கு தான் சொந்தம். ஆ அந்த அந்த லேண்ட வச்சு நம்ம ஏதாவது ஒரு வொர்க் பண்ணலாம். அது வந்து அஃபிஷியல்ஸ்க்கு அலாட் மட்டும் தான் பண்ணாங்களே தவிர, மத்தபடி யாருக்குமே அந்த லேண்ட் வந்து அங்க சொந்தமா இல்ல. ஸ்லேவரின்றது அங்க வந்து ஒரு காமன் பிராக்டிஸ் கிடையாது. பட் யாராவது கேப்டிவ்ஸா யாராவது வந்து பிடிச்சாங்க அந்த சண்டையில, போர்ல அந்த மாரி பிடிக்கப்பட்டவர்கள வேணா அவங்க ஸ்லேவ்ஸா யூஸ் பண்ணாங்க. பட் மக்கள ஸ்லேவரியா யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது. எஜிப்தியன்ஸ் கண்டிப்பா வந்து லைஃப் ஆஃப்டர் டெத் அதாவது இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்றது ரொம்ப 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 பிலீவ் பண்ண ஒரு சொசைட்டி. அதனால தான் அவங்க வந்து இறந்த பிறகு அந்த பாடி எல்லாம் வந்து பிரிசர்வ் பண்ணி வச்சாங்க. ஸோ அந்த மாரி இறந்த பிறகு பிரிசர்வ் பண்ணி வைக்கிற அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்டின்னா, மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாரி மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது, அம் பிரமிட்ஸ் அண்ட் டாம்ப்ஸ் எல்லாம் கட்டுனாங்க. ஸோ ரொம்ப முக்கியமா யார் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கிங்ஸ் அதாவது பாரோஸோட பாடிஸ வந்து அவங்க பிரிசர்வ் பண்ணாங்க. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ஃபேமஸான பாரோட அந்த பிரமிட் அண்ட் டாம்ப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தன்காமன். ஸோ துத்தன்காமனோடது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸோர். ஸோ லக்ஸோர்ன்ற இடத்துல துத்தன்காமனுடைய அந்த அ பாடிய வந்து அவங்க எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ துத்தன்காமனோட மாஸ்க் அவரு இறந்து போன பிறகு அவரோட முகத்துல வந்து ஒரு கோல்டு மாஸ்க் அதுல நெறைய ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ வந்து இம்பார்ட் பண்ணி அவர பிரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துத்தன்காமன் அப்புறம் அவரோட டாம்ப் எங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க? லக்ஸோர். அதுல வந்து கோல்ட் அண்ட் ப்ரெஷியஸ் ஸ்டோன் பதிக்கப்பட்ட மம்மி மாஸ்க் இருக்கு. ஸோ இந்த மம்மீஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு டெட் பாடிஸ். இந்த டெட் பாடிஸ எப்படி பிரிசர்வ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேட்ரன் நேட்ரன் சால்ட் அப்படின்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட். ஸோ சோடியம் கார்பனேட்டும், சோடியம் பைகார்பனேட்டும் சேர்ந்தா அதுக்கு பேர் வந்து நேட்ரன் சால்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுல வந்து பிரிசர்வ் பண்ணி ஊற வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 40 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த அந்த பாடிய எடுத்துட்டு சாடஸ்ட் அந்த மரத் துகள்களால ஃபில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு லினன் காட்டன் க்ளாத்தால அத வந்து கவர் பண்ணி, ஒரு ஒரு காஃபின்குள்ள வச்சுருவாங்க. அதாவது இறந்த பிறகு அது ஒரு பெட்டி மாரி இருக்கும். கண்டிப்பா அந்த பெட்டி வந்து ஒரு ஸ்டோன் காஃபினா தான் இருக்கும். கல்லால மேறப்பட்ட காஃபின். ஸோ அந்த காஃபினுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்கோஃபாகஸ். ஸோ அந்த காஃபின் பேர் என்ன அப்படின்னா, சார்கோஃபாகஸ். ஸோ இதுதான் வந்து அந்த மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ். எப்படி ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னா, நேட்ரன் சால்ட். நேட்ரன் சால்ட்னா என்ன? சோடியம் கார்பனேட் அண்ட் சோடியம் பைகார்பனேட் 40 டேஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சாடஸ்ட். சாடஸ்ட்டுக்கு அப்புறம் லினன் கிளாத். லினன் கிளாத்க்கு அப்புறம் ஒரு ஸ்டோன் காஃபின். ஸோ அதுக்கு பேர் வந்து சார்கோஃபாகஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் ட்ரேட். ஸோ என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் ட்ரேட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட பயன்பாடு இருந்திருக்கு. பார்லி, மில்லட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதோட பயன்பாடு, ஈவன் ஃப்ரூட்ஸோட பயன்பாடெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். பெப்பேரஸ் இதுலேருந்து தான் வந்து பேப்பர் அப்படின்றது நமக்கு கிடைச்சுச்சு. ஈவன் காட்டன்ஸ் கண்டிப்பா லினன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ காட்டன். ஸோ இதெல்லாம் இருந்தது. நம்மளால ரைஸ் அப்படின்ற விஷயத்த வந்து அதில பார்க்க முடியல. கிடையாது.
பெப்பேரேஸ் எதுக்காகலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப் மேட்டு, சாண்டல்ஸு அதாவது செப்பல்ஸு அத பேப்பர் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணாங்க. இந்த பேப்பர்ன்றன்ற வார்த்தை எதுலேருந்து வந்திருக்குன்னு பெப்பைரஸ் அப்படின்ற அந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு. ஸோ என்னென்ன மாரி அனிமல் எல்லாம் டொமஸ்டிகேட் பண்ணாங்க, பெட் அனிமல்ஸா வச்சிருந்தாங்கன்னா, கேட்டில், ஷீப், கோட், பிக்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ என்ன மாரி வைல்ட் அனிமல்ஸ ஹண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஓ சாரி. வைல்ட் அனிமல்ஸ ஹண்ட் பண்ணாங்க. பெட்ஸா யார் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ், கேட்ஸ் அண்ட் மங்கீஸ். ஸோ இவங்க கூட இருக்கிற ட்ரேட் பார்ட்னர்ஸ் யார் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனீஸ், ஃப்ரெஷே, ஃபினிஷியா, பாலஸ்தைன், சிரியா. ஸோ இவங்க கூடலாம் வந்து அவங்க ட்ரேட் வச்சிருந்தாங்க. எதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணாங்க? அதெல்லாம் அதாவது வெளியூர்லேருந்து அவங்க நாட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு, சில்வர், ஐவரி. ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாப்பிஸ் லசூலி. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு ப்ளூயிஷ் ஸ்டோன். இது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து. ஸோ இத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கோல்டு, சில்வர், ஐவரிலாம் அங்க கிடையாது. ஸோ அத இம்போர்ட் பண்ணாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது வந்து லாப்பிஸ் லசூலி ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன். ஸோ அது எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து. நெக்ஸ்ட் ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர். அவங்க வந்து ரொம்ப எக்ஸலா இருந்தாங்க ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல. லைக் ரைட்டிங், ஸ்கல்ப்சர்ஸ், பெயிண்டிங்ஸ், கார்விங்ஸ்லலாம். ஸோ பிரமிட்ஸ் அது வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தான். அவங்க ரொம்ப ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல எக்ஸலன்ட்டா இருந்தாங்கன்னு. ஸோ பெரிய பெரிய டாம்ஸ் எல்லாம் அந்த கிங்குக்காக கட்டுனாங்க இல்லையா? ஸோ அதிலயே நமக்கு தெரியும். ஸோ ரொம்ப ஃபேமஸான பிரமிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிஸா பிரமிட்ஸ் நியர் கைரோ. ஸோ கைரோல இருக்க கிஸா பிரமிட்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் வந்து இந்த கிரேட் ஸ்பிங்ஸ் ஆஃப் கிஸா. இந்த இந்த கிஸா பிரமிட் வந்து எதால இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் இமேஜ் ஆஃப் லயன் வித் ஹியூமன் ஹெட். ஸோ ஒரு லயனு அந்த லயன் வந்து ஒரு அந்த லயனுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஹெட் இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரமிடு. ஸோ கிஸா பிரமிட்ஸ் அப்புறம் ஆ கிஸா பிரமிட்ஸ் அது எங்க இருக்கு அப்டின்னா கைரோ. அப்புறம் துத்தன்காமனோட டாம்ப் எங்க இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லக்ஸோர். ஸோ இது ரொம்ப இந்த 2 விஷயமும் ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்பிங்ஸ் ஆஃப் கிரேட் அந்த கிஸால என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, லைம்ஸ்டோன் இமேஜ் ஆஃப் லயன் வித் ஹியூமன் ஹெட். லயனுக்கு ஹியூமன் ஹெட் இருக்கு. ஸோ இந்த ம் இன்னொரு ஒரு ஸ்பிங்ஸ் வந்து பா பாரோ காஃப்ரேவோடது. அதுவுமே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 73 மீட்டர்ஸ் லாங், 20 மீட்டர்ஸ் ஹை. ஸோ, அம் இந்த இந்த அ இந்த கிஸா பிரமிட்ல இருக்கிற ஃபாரோவோட பேர் வந்து காஃப்ரே. ஸோ, அவரோட அந்த ஸ்பிங்ஸோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 73 மீட்டர் லாங்னா அந்த லென்த்து 20 மீட்டர்ஸ் ஹைட்னா இந்த ஹைட் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே மிகப்பெரிய லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஸ்கல்ப்சர் ஆப்ஷன்ல இருந்ததுன்னா நம்ம இத தான் சூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ரிலிஜன் அவங்க பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிதீசம். ஸோ பாலிதீசம் அப்படின்ற அதுக்கு வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மெனி காட்ஸ். அவங்க நெறைய காட்ஸ வொர்ஷிப் பண்ணாங்க. ஃபேமஸ் காட்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, அமோன் ரே, செத், தாத், ஹாரஸ், அனுபிஸ். ஸோ இந்த அனுபிஸ்ன்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இது எல்லாமே அமோன் ரே, செத், தோத், ஹாரஸ், அனுபிஸ். ரொம்ப ப்ரிடாமினன்ட்டான காட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் காட். சன் காடோட பேரு ரே. ஸோ அவர வந்து லேட்டரா ஆமூன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆமூன், ரே அப்படின்றது சன் காட். ஸோ ஃபிலாசபி அவங்க ரொம்ப சயின்ஸு, லிட்ரேச்சரு, ஃபிலாசபி, அஸ்ட்ரானமி, ஈவன் மேத்ஸ், மெஷர்மென்ட்லலாம் ரொம்ப எக்ஸல்டா இருந்தாங்க. அவங்களோட ரொம்ப மேஜர் இன்வென்ஷன்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சன் டயலு, வாட்டர் கிளாக்கு, கிளாஸு. இவங்க வந்து சன் டயல்ஸ் சன்ன பேஸ் பண்ணி கண்டுபிடிப்புலாம் நெறைய பண்ணியிருக்காங்க. லைக் சோலார் கேலண்டர். ஸோ சோலார் கேலண்டர்னா சன்ன பேஸ் பண்ணின கேலண்டர் 12 மந்த்ஸ், 30 டேஸ். அப்புறம் ஒரு 5 டேஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 4200 பிசிஇ. ஸோ இது ரொம்ப முக்கியம். சோலார் கேலண்டரு அப்புறம் அதோட கவுண்ட். ஸோ இது யாரு இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்தியன்ஸ். ஸோ வாட்டர் கிளாக், கிளாஸ் இதெல்லாமே. ஸோ அவங்க நெறைய மேத்தமேட்டிக்ஸ் இது பேஸ் பண்ணிலாம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூசுவல் அவங்க பெயிண்டிங் இதுலலாம் ரொம்ப வந்து அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டிங் சிஸ்டத்துல ஹீரோகிளைஃபிக் ஸோ இந்த ஹீரோகிளைஃபிக் இல்ல ஹைரோகிளைஃபிக் அப்படின்ற அந்த ரைட்டிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்தியன்ஸ். இப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதாவது அவங்க ரைட்டிங்ஸ் வந்து ஒரு சீல்னா என்னது? நம்ம வந்து சீல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ கார்வ் பண்றோம் இல்லையா ஸ்டோன்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தியன்.
ஸோ அனதர் ஃபார்ம் வந்து ஹெரிட்டிக். ஸோ ஹீரோகிளைஃபிக், ஹெரிட்டிக். ஸோ ஹெச்ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஃபார்ம் ஆஃப் சிஸ்டத்தையுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது எஜிப்தியன் தான். ஸோ இந்த ஹெரிட்டிக் ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோகிராம் பேஸ்டு சிஸ்டம். ஸோ ஃபிக்ஸ்னா லைக் வாட்? இப்போ வந்து ஒரு ஒரு இலை மாதிரி இதோ இந்த மாதிரி இலை மாதிரியோ, இல்ல இந்த மாதிரி பிக்சர்ஸ் பேஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பிக்டோகிராம் பேஸ்ட். இந்த ஃபார்ம் காமனா யூஸ் பண்றது ஹெரிட்டிக். சீல்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து யூஸ் பண்ற ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்க்கு வந்து ஹீரோகிளைஃபிக். ஸோ இது ஒரு 3000 பிசில இருந்தது. இப்போ இந்த மாதிரி இந்த எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் மியூசியம் லண்டன்ல அத பிரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அத நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு ஓவராலா நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தியன் சிவிலைசேஷன் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் கேலண்டர் நமக்கு கிடைச்சுச்சு. பிரமிட்ஸ். ஸோ அந்த பிரமிட்ஸ் வந்து என்ன காட்டுது அப்படின்னா, உங்களோட மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் சர்வேயிங் ஸ்கில்ஸ் காட்டுது. ஹீரோகிளைஃபிக் ரைட்டிங் என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் லைக் ஜஸ்ட் ஸ்கில்ட் இன் சிம்பிள்ஸ். அப்புறம் டெட் பாடிஸ் பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்தாங்க மம்மீஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இது எல்லாமே எஜிப்தியன் சிவிலைசேஷனோட ஒரு டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மெசபோட்டாமியன் சிவிலைசேஷன். ஸோ இதோட ஜியோகிராஃபி லைக் அகெயின் மெசபோட்டாமியாவோட ஜியோகிராஃபி பார்த்தீங்கன்னா, ஈராக் அண்ட் குவைத். ஸோ வெஸ்ட் ஏஷியா இருக்குல்ல, ஸோ ஏஷியா அப்படின்ற அந்த கான்டினென்ட்ல இருக்கிற வெஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஈராக் அண்ட் குவைத் இந்த 2 ரீஜனுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரீஜன், அதாவது அந்த 2த்தையும் கம்பரைஸ் பண்ணி இருக்கிற அந்த ரீஜனுக்கு பேரு தான் மெசபோட்டாமியா. இதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, கிரீக்ல மீசோ அப்படின்னா இன் பிட்வீன், அதாவது 2த்துக்கும் நடுவுல அப்படின்னு. பொட்டாமஸ் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரிவர். ஸோ அப்படின்னா என்னது? இது ஒரு லேண்டு. இந்த லேண்ட் எதுக்கு 2த்துக்கும் நடுவுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ரிவர்ஸ்க்கு நடுவுல இருக்கு. ஸோ அதனால அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா, மெசபோட்டாமியா. சரி, அப்ப அந்த ரிவர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ். ஸோ யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ் அப்படின்ற அந்த 2 ரிவர்ஸ்க்கு நடுவுல இந்த லேண்ட் இருக்கு அப்படின்றதுனால இதுக்கு வந்து மெசபோட்டாமியா இருக்காங்க. சரி, இந்த 2 ரிவரும் எங்க போய் ட்ரெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப்ல. ஸோ நமக்கு முன்னாடி நம்ம வந்து மெடிட்டரேனியன் சீல வந்து ரிவர் நைல் போய் ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்ப இந்த யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ் வந்து எந்த நாகரிகத்த உருவாக்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசபோட்டாமியன் அப்படின்ற நாகரிகத்த உருவாக்குச்சு. ரிவர் நைல் அப்படின்றது வந்து ஈஜிப்ட் அப்படின்ற நாகரிகத்த உருவாக்குச்சு. அந்த ரிவர் நைல் எதுலேருந்து வந்தது நம்ம பார்த்தோம்னா, லேக் விக்டோரியாலேருந்து உருவானது பார்த்தோம். எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிட்டரேனியன் சீல. அதுவே யூஃப்ரேட்ஸ் அண்ட் டைக்ரிஸ் வந்து எங்க போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்ஷியன் கல்ஃப்ல போயிட்டு ட்ரெயின் ஆகுறாங்க. ஸோ, ஆக்சுவலா இந்த மெசபோட்டாமியன் சிவிலைசேஷன வந்து நம்ம 4 விதமான சிவிலைசேஷன்ஸ நம்ம படிப்போம் டிஃபரெண்ட் பீரியட்ஸ்ல. ஸோ, நார்தர்ன் மெசபோட்டாமியால அந்த மெசபோட்டாமியாலயே நார்தர்ன் சைட்ல இருந்த அந்த சிவிலைசேஷன் அதுக்கு பேர் என்னன்னா அசைரியா. சதர்ன் சைட்ல இருந்த அந்த சிவிலைசேஷனுக்கு பேர் வந்து பாபிலோனியா. ஆ மொத்தமாவே மெசபோட்டாமியாவ பத்தி படிக்கணும்னா 4 விதமான சிவிலைசேஷன் பத்தி படிக்கணும். சுமேரியன், அக்காடியன், பாபிலோனியன் அண்ட் அசைரியன். ஸோ இது எல்லாமே வந்து 3 பிசிலேருந்து உருவானது. ஸோ இத பத்தி பார்ப்போம். ஸோ அது ஒரு சம்மரி டேபிள் மாதிரி நான் குடுத்துருக்கேன். ஸோ சுமேரியன் எப்ப ஆரம்பிச்சதுன்னா 5000 டூ 2450 பிசி இருக்கறதுல அதான் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ஆஃப் மெசபோட்டாமியா. ஸோ மெசபோட்டாமியாவ சம்மந்தப்படுத்தின ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமேரியன் நாகரிகம் தான். ஸோ இது எங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோயர் டிக்ரீஸ் வேலி. ஸோ டிக்ரீஸ் யூஃப்ரேட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் சொன்னேன். ஸோ அந்த டிக்ரீஸோட பள்ளத்தாக்குல கீழ வந்து அந்த பள்ளத்தாக்குலேருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த சுமேரியன் நாகரிகம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான சிட்டி பேர் என்னன்னா, நிப்பூர் சிட்டி. ஸோ இவங்க கான்ட்ரிபியூட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியூனிஃபார்ம் ரைட்டிங்ஸ். ஸோ கிங்ஸ் அண்ட் சீஃப் பிரீஸ்ட். ஸோ சீஃப் ரொம்ப அ தலைமை பூசாரிகளா இருக்காங்கல்ல, தலைமை குருக்களா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் கிங்ஸும் ஈக்குவலா இருந்தாங்க. அப்புறம் அக்காடியன் நாகரிகத்த பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறம் உருவாகுனது. சுமேரியனுக்கு அடுத்தது அக்காடியன். ஸோ இவங்க வந்து சுமேரியாவ ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. இதுல ரொம்ப ஃபேமஸான அக்காடியன் ரூலர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். சார்கன் ஆஃப் அக்காடுன்றது தான் ரொம்ப ஃபேமஸான ரூலர். ஸோ இவங்களுமே என்ன மாரியான ரைட்டிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, க்யூனிஃபார்ம் வே ஆஃப் ரைட்டிங். ஸோ எஜிப்தியன் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோகிளைஃபிக். வேரஸ் இவங்க என்ன வச்சிருந்தாங்க, லைக் மெசபோட்டாமியம் என்ன டைப் ஆஃப் ரைட்டிங்ஸ் வச்சிருந்தாங்கன்னா, க்யூனிஃபார்ம் ரைட்டிங். ஸோ இவங்கள பத்தின மென்ஷன்லாம் நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் சிவிலைசேஷன். இவங்களுமே இண்டஸ் வேலிய வந்து என்னவா மென்ஷன் பண்றாங்கன்னா, மெலுஹா. ஸோ இது நம்ம ஒரு ஸ்டோரி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். மெலூகர்கள் அத பத்திலாம் எழுதியிருக்காங்க. ஸோ
இது அவங்கன்னா இண்டஸ் வேலில இருந்திருக்கவங்க பேருக்கு வந்து அவங்க மெலுஹா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாபிலோனியன். ஸோ பாபிலோனியன் அப்படின்றவங்க அமோரைட்டிஸ், செமிட்டிக். அவங்களோட கேபிட்டல் வந்து பாபிலோன். ம். அதுல ரொம்ப ஃபேமஸான கிங் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹம்முராபி. அவர் வந்து ஒரு கிரேட் லா மேக்கர். ரொம்ப நேர்மையான ஒரு லா மேக்கர்ன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பாபிலோனியன்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கில்காமேஷ் அப்படின்ற ஒரு ஹீரோவ பத்தின மென்ஷன் அதுல இருக்கும். ஸோ கில்காமேஷ் அவர பத்தின கதைகள் வந்து அதிகமா பாபிலோனியன் அந்த நாகரிகத்திலேருந்து கிடைச்சது. நெக்ஸ்ட் அசைரியன்ஸ். ஸோ அசைரியன் நாகரிகம் வந்து ப்ரீஸ்ட் ஆஃப் அஷூர். அஷூர் அப்படின்ற ஒரு சிட்டிய உருவாக்குனாங்க. அத கேப்பிட்டல் சிட்டியா வச்சிருந்தாங்க. ஸோ அதுல இருக்கிற அந்த பெரிய தலைமை குருக்கள், இவங்கலாம் தான் வந்து அத ஆண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பேர்லாம் தான் அசைரியன்ஸ். ஸோ அதுல ரொம்ப ஃபேமஸான ரூலர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா அஷூர்பானிபால். ஸோ ஒவ்வொரு ஊர்ல நம்ம ஒவ்வொரு விதமான நாகரிகத்துக்கும் ஒருத்தவங்க ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. லைக் பாபிலோனியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹம்முராபி அவர் ரொம்ப கிரேட் லா மேக்கர் அப்படின்றனால தான் ஹம்முராபி லா கோட் அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து கில்காமேஷ் அப்படின்ற ஒரு ஹீரோயிக் எபிக் ஃபார்ம்ஸ் பத்திலாம் வந்து ஒரு ஹீரோ அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயங்கள செய்யக்கூடிய ஹீரோக்கள். லைக் எப்படி நம்மளோட ராமாயணா, மகாபாரதத்துலலாம் சொல்லியிருக்காங்களோ, அந்த மாதிரியான ஒரு பெரிய புராணத்தலாம் உருவாக்கியிருந்தாங்க. ஆ அப்புறம் வந்து ஹசைரியன்ஸ்ன்றது அஷூர் அப்படின்ற ஒரு கேப்பிட்டல் சிட்டிய உருவாக்கி, அதுல இருக்கிறவங்கள வந்து அந்த பேர அது ஆண்டவங்க, அதுல வாழ்ந்தவங்கள அசரியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து மெசபொட்டாமியா அப்படின்ற அந்த நாகரிகத்த தான் டிஃபைன் பண்றாங்க. ஸோ இதுல இருக்கிறவர் வந்து ரொம்ப ஃபேமஸான ரூரல் வந்து அஷுர்பானிபால். ஸோ இது ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உலகத்திலே ஃபர்ஸ்ட் மிலிட்டரி ஸ்டேட். அதாவது அயர்ன்ஸ் யூஸ் பண்ணி இரும்பு யூஸ் பண்ணி என்ன பண்ணாங்க? சண்டை போடுறதுக்கு, வார்ல அதாவது ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாகரிகத்த பிடிக்கிறதுக்காக போகுறதுக்கு, சண்டையெல்லாம் போடுறதுக்காக முதல்ல ஒரு மிலிட்டரி ஸ்டேட்டா உருவாகுனது. ஃபர்ஸ்ட் மிலிட்டரி ஸ்டேட் உலக அளவுல ஒரு நாகரிகத்துல உருவாகுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அசைரியன்ஸ் அப்படின்னு தான். ஸோ இவங்க எந்த கடவுள வணங்குனாங்கன்னா, ரொம்ப ஃபேமஸ் வந்து லமாசு. ஸோ பெர்சனாலிட்டீஸ் பத்தி பார்ப்போம். ஸோ சார்கன் ஆஃப் அக்காட். ஸோ அக்காடியன் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ரூலர்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் வந்து சார்கன் ஆஃப் அக்காட். ஸோ இதுல எதுக்காக இவர் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து அவர் வந்து அந்த மெழுகர்கள பத்தியோ, ஷிப்ஸோட டிராவல்ஸ் பத்தியோ, இத பத்திலாம் வந்து அவர் நெறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பீரியட்ல. ஸோ அதனால அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவரு. ஹம்முராபி அப்படின்றது 6த் கிங் ஆஃப் பாபிலோன். ஸோ பாபிலோன் சிவிலைசேஷன்ல இருக்க 6த் கிங் அவரோட பேர் ஹம்முராபி. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் அமோரைட் டைனஸ்டி கூட. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லா மேக்கர் அவர்தான். சட்ட நிபுணர், இல்ல சட்ட வல்லுனர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். அஷூர்பானிபால் நான் முன்னாடியே சொன்னேன். அவர் வந்து யூனிஃபார்ம் லைப்ரரிய அவர் உருவாக்குனாரு. அப்புறம் கில்காமேஷ் அப்படின்றது ஹீரோ இந்த வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் எபிக்கோட ஹீரோ வந்து கில்காமேஷ். அவர் யாருன்னா கிங் ஆஃப் சுமேரியா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுமேரியனோட கிங்ன்னு கூட அவங்க சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். லைக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஸோ சுமேரியன் சிவிலைசேஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய சிட்டீஸ் இருக்கு. ஸோ 4-5 சிட்டீஸ் இருந்தது. 4-5 சிட்டீஸ் அப்டின்னா என்னது? லைக் அம் கோட்டைகளால உருவாக்கப்பட்ட இந்த ஊரு அதெல்லாம் வந்து இருந்ததுன்னா, அதுக்கு பேரு வந்து கோட்டை, பெரிய பெரிய மாளிகை. ஸோ அந்த மாரி ஆயி உருவாக்கப்பட்ட சிட்டீஸ்க்கு பேரு 4-5 சிட்டீஸ். ஸோ 4-5 சிட்டீஸ்ல வந்து ஜிகுராட்ஸ் இருக்கு. ஜிகுராட்ஸ் அப்டின்னா எத மென்ஷன் பண்றாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பிள்ஸ். அதாவது கோயில்கள் இருந்திருக்கு அந்த நகரங்கள்ல. அந்த கோயில்கள் எப்பவுமே எங்க இருக்குமா? சென்டர்ல தான் இருக்கு. அந்த அந்த கோயில யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஸ்ட். ஸோ அங்க இருக்க ப்ரீஸ்ட் தான் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஸோ ஹைரார்கி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூலருக்கு அடுத்தது ப்ரீஸ்ட், ஸ்கிரைப்ஸ் இருந்திருக்காங்க, மர்ச்சன்ட்ஸ் இருந்திருக்காங்க, ஆர்டிசன்ஸ் இருந்திருக்காங்க, பெசன்ட்ஸும் இருந்திருக்காங்க. இவங்க கொஞ்சம் லோ லெவல்ல ட்ரீட் பண்ணப்பட்டுருக்காங்க. ஸோ ஸ்கிரைப்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கு கணக்கு வழக்கு பார்க்குறவங்க. ஸோ அவங்க வந்து டாக்ஸ் அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க. ப்ரீஸ்ட் வந்து டாக்ஸ கலெக்ட் பண்ணாங்க. டெம்பிள்ஸ் முக்கியமா எதுக்காக யூஸ் பண்ணப்படுதுன்னா, ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி எல்லாத்தையுமே. டெம்பிள்ஸ் ஜெனரலா அங்க வந்து ஸ்டோர் ஹவுஸ் மாரி இருந்தது. கண்டிப்பா அசெம்பிளிஸ் இருந்தது. மக்கள் வந்து கூடி அந்த மாதிரியான இது இருந்தது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒரு ஸ்டேட் லெவல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணுன்ற மாரி அசெம்பிளிஸ் இருந்தது. இங்கேயுமே லேண்ட்ஸ் வந்து யார் ஓன் பண்ணியிருந்தாங்கன்னா, கிங்ஸ். சம்டைம்ஸ் ஹையர் கிளாஸஸ் மேபி இந்த ப்ரீஸ்ட்ஸ் அந்த கம்யூனிட்டி பீப்பிளுமே வந்து அதெல்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆம்
பெசன்ட்ஸ் வந்து முன்னாடி அதாவது அக்ரிகல்ச்சரல் லேபரர்ஸா இருக்காங்க இல்லையா? ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் என்னன்னா, முன்னாடி வந்து டெம்பிளுக்கு அடிமையா இருக்கணும். டெம்பிள் சார்ந்த விஷயம் அவங்களுக்கு எல்லாமே அடிமையா இருக்கணும். பட் லேட்டர் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட்ல அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயா அவங்களும் வாழ்ந்தாங்க அப்படின்ற ஒரு மென்ஷன் இருக்கு. அ எல்லா மக்களுமே வந்து உள்ள சிட்டிக்குள்ள வாழ்றதுக்கு அனுமதி இல்ல. வெறும் இந்த நோபல் பீப்பிள் அந்த மாரி தான் இருந்தாங்க. மித்தவங்கலாம் அந்த சிட்டிய அதாவது அந்த 45 சிட்டீஸ தாண்டி தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அசைரியன் எம்பையர் தான் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி எம்பையர் இன் த ஹிஸ்டரி. அவங்க அயர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நெறைய போர், வார் அதெல்லாம் அதுக்கெல்லாம் போயிட்டுருந்தாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணக்கூடிய இவங்களோட டைம்ல இருந்த ஃபுட், அக்ரிகல்ச்சர், ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மெயின் ஆக்குபேஷனே வந்து அக்ரிகல்ச்சர் தான். நெறைய விதமான இரிகேஷன் சிஸ்டம்ஸ டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, வீட் இருந்திருக்கு, பார்லி, ஆனியன்ஸ், டர்னிப்ஸ், கிரேப்ஸ், ஆப்பிள்ஸ், டேட்ஸ், ரைஸ பத்தின மென்ஷன் இல்ல. அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேட்டில், ஷீப், கோட்ஸ், ஃபிஷ் அப்படின்ற விஷயத்த பத்தி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிஷ்ன்றது ஏன்னா 2 ரிவருக்கு நடுவுல இருக்கு இல்லையா? லேண்டு. கண்டிப்பா ரிவர்ஸ்ல ஃபிஷஸ் இருந்திருக்கும். ஸோ ஃபிஷ் வந்து அவங்களோட டயட்ல ரொம்ப முக்கிய பங்கு இருந்திருக்கு. ஸோ இவங்க யார் கூடலாம் ட்ரேட்ல இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிரியா, ஏஷியா, ஈரான், இண்டஸ் சிவிலைசேஷன் இவங்க கூடலாம். இண்டஸ் சிவிலைசேஷன் கூட கண்டிப்பா அவங்க ட்ரேட்ல இருந்திருக்காங்கன்னா, கண்டிப்பா அவங்க டிராவலர்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஷிப்ஸ்ல டிராவல் பண்ணியிருப்பாங்க. டெம்பிள் வந்து ஸ்டோர் ஹவுஸ், பேங்க்ஸா இருந்திருக்கு. ஸ்டோர் ஹவுஸா மட்டும் இல்லாம பேங்க் மீன்ஸ் என்னது? அவங்க வந்து கிரெடிட்லாம் லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ரிட்டன் எவிடன்ஸ் ஆஃப் இந்த மாரி இதெல்லாம் அதாவது அவங்க கிரெடிட் குடுத்தது, கடன் குடுத்ததுக்கெல்லாம் வந்து அம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய அந்த டாக்குமெண்ட்ஸ்ல. ஸோ டவுன் பிளானிங் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டீஸ் பேசிக்கா எப்படி இருந்ததுன்னா, மண் இல்லன்னா வந்து அந்த பேக் பண்ண பிரிக்டு வால்ஸால இருந்திருக்கு. கேட்ஸ் இருந்திருக்கு. மக்கள் வந்து ஹட்ஸ்லயும் வாழ்ந்திருக்காங்க. அதாவது சிட்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா, பேக்டு பிரிக் வால்ஸால உருவாக்கப்பட்ட இடங்கள் இருந்திருக்கு. வெளியில பார்த்தீங்கன்னா, ஹட்ஸ்ல வாழ்ந்திருக்காங்க. ஜிகுரெட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் தி சிட்டில இருக்கு. அது எப்படி இருக்கும்னா, ஒரு ஸ்டீப் பிரமிட்ஸ் மாரி. ஆனா அதுல ஸ்டேர்கேஸ் இருக்கும். படிக்கட்டு இருக்கும். டெம்பிள் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸோ டெம்பிள சுத்தி பார்த்தீங்கன்னா, செரமோனியல் கோர்ட்யார்ட்ஸ் அதாவது இந்த ஃபங்ஷன் அந்த மாரி செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த செரமோனியல் கோர்ட்யார்ட்ஸ் இருக்கு. ஷ்ரைன்ஸ் இருக்கு. பரியல் சேம்பர்ஸ் இருந்திருக்கு. புதைப்பிடங்கள் இருந்திருக்கு. பேங்க்வெட் ஹால்ஸ் இருக்கு. வொர்க் ஷாப்ஸ் இருந்திருக்கு. இந்த மாரியான விஷயங்கள்லாம் டெம்பிள சுத்தி அதாவது ஜிகுரெட்ஸ சுத்தி இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ரிலிஜியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலிதீஸ்டிக். ஸோ இவங்களுமே என்னது டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காட்ஸ வந்து வணங்கியிருக்காங்க. இவங்களோட காட்ஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்லில். ஸோ என்லில்ன்ற காட் யார் அப்படின்னா, ஸ்கை மற்றும் இந்த காற்று, வானத்தோட கடவுளா இருந்திருக்காரு. நின்லில் அப்படின்றது கிரெயினோட கடவுள். அதாவது அம் அந்த உணவு இருக்கு இல்லையா? அதோட கடவுளா இருந்திருக்காரு. மார்துக் அப்படின்றது பாபிலோனியனோட கடவுள்களா இருந்திருக்காங்க. ஷூர் அப்படின்றது அசைரியனோட கடவுளோட ரொம்ப சுப்ரீம் காடா இருந்திருக்காங்க. இஷ்தார் அப்படின்றது லவ் அண்ட் ஃபெர்டிலிட்டி காடா இருந்திருக்காங்க. கியாமத் அப்படின்னா கடல் மற்றும் குழப்பங்களுக்கு கடவுளா இருந்திருக்காங்க. சின் அப்படின்றவர் வந்து கடவுள். அதாவது நிலாவோட கடவுள். ஸோ சிட்டி ஆஃப் நிப்பூர் அப்படின்றது வந்து சென்டர் ஆஃப் என்லில் வொர்ஷிப்பா ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதாவது அதாவது வானத்தையும், காற்றையும் கும்பிடக்கூடிய ஒரு ரொம்ப சென்டரா இருந்திருக்கு நிப்பூர் சிட்டி. ஸோ கிங்ஸ் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய அவதாரங்கள் அதாவது ரெப்ரசன்டேட்டிவா தான் அவங்க கன்சிடர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஃபேமஸ்ன்றது நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணது தான். எபிக் ஆஃப் கில்காமேஷ். இது வந்து அந்த கியூனிஃபார்ம் ரைட்டிங்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த எபிக்க. லைக் லெஜெண்ட் ஆஃப் த ஃப்ளட். ஸோ மக்கள வந்து அந்த ஃப்ளட்லேருந்து காப்பாத்தி ஒரு பெரிய இது மாரி இருக்காது. அது வந்து யார் யார் எந்த மாரியான புராணங்களோட கம்பேர் பண்றாங்கன்னா, நோவா ஆர்க்கையும் ஹிந்து கடவுள்களோட புராணங்களோட அவங்க கம்பேர் பண்றாங்க. ஒரு ஹீரோயிக் ஃபிகர் வந்து அவங்கதுலயுமே வந்து ஒரு புராணம் மாதிரி ஒரு மென்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஹம்முராபி லா கோட். ஹம்முராபி லா கோட் எத சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 282 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம். ஹம்முராபி லா கோட் கண்டிப்பா நமக்கு தெரியும் ஹம்முராபி. ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 282 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அது எத பத்திலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரைட்ஸ், ட்ரேட்ஸ், ஸ்லேவரி, அப்புறம் டாக்ஸஸ் அண்ட் வேஜஸ் பத்தி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டோன்ல கவர் பண்ணியிருக்காங்க. அதாவது கல்லுல வந்து செதுக்கியிருக்கிறாங்க. இது இது என்ன அப்டின்னா, இந்த கோட வந்து இந்த ஹம்முராபி அப்டின்ற கிங் யார்கிட்டேருந்து இத ரிசீவ் பண்ணிது இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு யார்கிட்டேருந்து கிடைச்சிருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சன் காட் ஷாமாஷ். ஷாமாஸ் அப்டின்ற சன் காட் சொல்லி தான் அவர் வந்து அத வந்து அம் ஸ்டோன்ல வந்து கவர் பண்ணியிருக்கிறாரு.
இவரு வந்து ரொம்ப முக்கியமான அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்ரிபியூட்டிவ் பிரின்சிபிள். அதாவது ஐ ஃபார் ஐ, டூத் ஃபார் டூத். ஒரு கண்ணு போச்சுன்னா, நமக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா, இன்னொரு கண்ணு எடுத்துக்கணும். ஒரு பல்லு போச்சுன்னா, இன்னொரு பல்லு எடுத்துக்கணும். அந்த மாரியான கான்செப்ட் பேஸ் பண்ணி எழுதப்பட்ட லா கோடா தான் இந்த ஹம்முராபி லா கோட் இருக்கு. ஸோ கியூனிஃபார்ம் அப்படின்ற அந்த ரைட்டிங், இவங்க கண்டுபிடிச்ச அந்த சுமேரியன் கண்டுபிடிச்ச கியூனிஃபார்ம் ரைட்டிங் பேசிக்லி பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெட்ஜ். ஸோ இந்த மாரி மாரி ஒரு வெட்ஜஸ் ஃபார்ம்ல எழுதப்பட்ட லெட்டர்ஸா இருக்காங்க. ஆம், இதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப ஏர்லியஸ்ட் ஸ்கிரிப்ட், ஒரு ஒரு ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, கமர்ஷியலா டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, லெட்டர்ஸ்க்கு, ஸ்டோரீஸ்க்கு, இந்த மாரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங்ஸ அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எஜிப்தியன் மாரி இவங்களுமே வந்து சயன்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. லைக் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், கியூபிக் ஈக்குவேஷன் கான்செப்ட்ஸ்லாம் இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நியூமெரிக்கல் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் 60, அதாவது இந்த 60ன்றத பேஸ் பண்ணி நெறைய நியூமெரிக்கல் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய நம்மளோட 60 மினிட் ஹவர், 24 ஹவர் டே, 360 சர்க்கிள், ஸோ இது எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன்ல, அதுவும் எஸ்பெஷலி சுமேரியன் சிவிலைசேஷன்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சுமேரியன் கேலண்டர், ஸோ அவங்க வந்து சோலார் கேலண்டர். சுமேரியன் கேலண்டர் என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துக்கு 7 நாள், 7 டேஸ் இன் வீக். நியூமெரிக்கல் சிஸ்டத்துல இந்த பிளேஸ் வேல்யூலாம் இருக்கு இல்லையா? லைக் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மாரி பிளேஸ் வேல்யூஸா அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வாட்டர் கிளாக். அவங்க சன் கிளாக், இவங்க வாட்டர் கிளாக் அண்ட் லூனார் கேலண்டர். இவங்க என்னன்னா, மூன் பேஸ் பண்ணி கேலண்டர்ஸ இவங்க உருவாக்குனாங்க. இவங்களுமே 12 மந்த் கேலண்டர் பேஸ்ட் ஆன் தி லூனார் மந்த் வச்சு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஐடியாஸ்லாம் வந்து கிரீக் அஸ்ட்ரானமியுமே கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் எழுதப்பட்டது. ஸோ இவங்க எழுதின அந்த மெடிக்கல் ரிலேட்டடான புக்குக்கு பேர் என்னன்னா, டயக்னஸ்டிக் ஹேண்ட் புக்கு. இது வந்து பாபிலோன் அந்த பீரியட்ல எழுதின 11த் செஞ்சுரி பாபிலோனியன் பீரியட்ல எழுதப்பட்ட ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் புக். இவங்க என்னன்னா, நெறைய விஷயமான நோய்களோட சிம்ப்டம்ஸ், அதோட ஐடென்டிஃபிகேஷன், அது எப்படி கியூர் பண்ணலான்றதெல்லாம் அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு மெடிக்கல் ரிலேட்டட். ஆம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ். இது மத்த சிவிலைசேஷன் படிச்சு முடிச்சோனே நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன் கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ஷன் ஆஃப் பாட்டர் வீல்ஸ். ஸோ இது வந்து சுமேரியனுக்கு தான் கிரெடிட் பண்ணணும். அதாவது நம்ம மண் பானையில நம்ம வந்து செய்யறதுக்கு ஒரு வீல் வச்சிருப்போம் இல்லையா? ஸோ இது மண் பானை வீல். அது அந்த பாட்டர்ஸ் வீல வந்து கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசபொட்டாமியன். அப்புறம் அவங்க கேலண்டர் 360 அந்த 60 டிகிரி 60ன்ற அந்த யூனிட்ஸ் வச்சு கிரியேட் பண்ண அந்த கேலண்டர் 360 டேஸ். அப்புறம் சர்க்கிள வந்து 360 டிகிரி யூனிட்ஸா நம்ம டிவைட் பண்றது. அப்புறம் யூனிஃபார்ம் வே ஆஃப் ரைட்டிங், ஹம்முராபி கோட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது மெசபொட்டாமியன் சிவிலைசேஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து 2 சிவிலைசேஷன் பத்தி பார்த்திருக்கோம். இந்த சாப்டர்ல 4 சிவிலைசேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல 2 சிவிலைசேஷன் பார்த்திருக்கோம். ஸோ பார்ட் 2ல மற்ற 2 சிவிலைசேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆ நீங்க இத பார்த்துட்டு உங்க சஜஷன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆல்சோ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் வேணும் அப்டின்னா, பிடிஎஃப் அப்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க் யூ.